தீன்குல பெண்களாய் திகழ வேண்டுமானால் மார்க்கத்தை கடைபிடிக்க, இஸ்லாத்தை உளமாற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் இன்றிலிருந்து ஒரு நாள் கூட விடுபடாமல் தொழ முடியாத நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் நான் ஐவேளை தொழுகையை தொழுவேன். என் கணவனை தொழ வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவுவேன். எனக்காக ஒரு திருமண அழைப்பு வருகிறதா, நபி வழிக்கு மாற்றமாக இருந்தால், மார்க்கத்திற்கு மாற்றமாக இருந்தால் அந்த திருமணத்தை நான் புறக்கணிப்பேன். அது என் இரத்த பந்த உறவினரின் திருமணமாயிருந்தாலும், இரத்த பந்த உறவை விட, சொந்த அண்ணனை விட, உடன் பிறந்த தங்கையை விட அல்லாஹ்வின் திருப்தியே மேலானது என்கிற முடிவை எடுப்பேன். இவைகளை எல்லாம் உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு, இஸ்லாமிய பெண்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம். அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்களை நீங்கள் மனம் வைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால் அவர்களை இஸ்லாமிய சிறப்பிற்குரிய குடும்பமாய் செதுக்க முடியும். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தீனை மறந்த தீன்குல பெண்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற தலைப்புகள் தேர்வு செய்யப்படுவதற்கான நோக்கம் பிறரை விமர்சிப்பதற்காகவோ, மற்றவரிடத்தில் இருக்கிற குறையை ஆராய்ந்து கழுவி ஊற்றுவதற்காகவோ அல்ல. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்ற கருத்தாளமிக்க உரைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வடிவத்திலே மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பரிசோதித்து, இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க சட்டங்களின் விஷயங்களில், வணக்க வழிபாடுகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது நிச்சயமாய் நான் அதை திருத்திவிட்டுத்தான் செல்வேன் என்கிற சபதத்தை நாம் ஏற்க வேண்டும். அல்லாஹ் பேரருள் செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களாய், முஸ்லிம்களாய் நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒருவனுக்கு ஒரு அருட்கொடை கிடைக்கவில்லை என்று சொன்னால், யாருக்கு அந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அவன் பாக்கியசாலியாய் தன்னை கருதி கொள்கிறார். இஸ்லாம் என்கிற அருட்கொடை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கவில்லை. காஃபிர்களாய் வாழுகிறார்கள், விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். இறைவன் ஒரு இறை தூதரை நல்வழிப்படுத்துவதற்காக மக்களிடத்திலே அனுப்புகிற பொழுது, அந்த இறை தூதரை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டோம் என்று சொல்லி அவரை கடவுளின் அந்தஸ்திற்கு உயர்த்தி விட்டார்கள். இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறார். என்னை விட பெரிய பாக்கியசாலி யாரு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமோ சிந்தனை ஓட்டமோ நமக்கு இருக்கலாம். உண்மையாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை விட, அந்த தீனை, இஸ்லாத்தை நான் எவ்வளவு கடைபிடிக்கிறேன் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும், அது மாடசாமிக்கு பிறந்ததா இருக்கட்டும், குப்புசாமிக்கு பிறந்ததா இருக்கட்டும், சுப்புலட்சுமிக்கு பிறந்ததா இருக்கட்டும், ஜோசப்க்கு பிறந்ததா இருக்கட்டும், அப்துல்லாவுக்கு பிறந்ததா இருக்கட்டும், உலகத்தில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் அல் ஃபித்ரா,
இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அப்ப டிஃபால்ட்டா அல்லாஹ் இயற்கையாகவே உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் இஸ்லாத்தில் தான் அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். அவர்கள் யாரால் மாறுகிறார்கள்? பெற்றோர்களால் மாறுகிறார்கள். யுஹவிதானிஹி யுனஷிரானிஹி யுமஜ்ஜிஷானிஹி யுஷர்ரிகானிஹி ஃபஅபவாஹு. அவர்கள் பெற்றோர்கள் தான் சிலையை வணங்குபவர்களாகவோ யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அந்த பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உலகத்திலே பிறக்கிற எல்லாரும் இஸ்லாத்தில் தான். அவர்கள் எதால் மாறுகிறார்கள்? அவர்களின் செயல்பாட்டால் மாறுகிறார்கள். இதை அழுத்தமாய் நீங்கள் பதிய வைக்க வேண்டும். நான் இஸ்லாத்தில் வாழ்கிறேன் என்பது பெருமை அல்ல. அது ஒரு வகையில் புகழாய் பெருமையாய் இருந்தாலும் இஸ்லாத்தை நீ கடைபிடிக்கிறாயா? அந்த தீனில் உறுதியாய் இருக்கிறாயா? அந்த தீனை, அந்த மார்க்கத்தை உளமாற நீ உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாயா என்பதைத்தான் அல்லாஹ் நம் உள்ளத்தை பார்க்கிற பார்வையாய் இருக்கிற அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரின் மருமகனார். இஸ்லாத்துல பெரியப்பா பெரியம்மா சின்னத்தா சின்னம்மாவுடைய பிள்ளைகள்லாம் மகரம் கிடையாது. அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுக்கு தான் ஜமம். நம்ம தான் அண்ணன் கூட பைக்ல போ, அக்காவை காலேஜில் விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது மகரம் அல்ல. எப்படி மாமா பொண்ணு மாமி பொண்ணு திருமணம் முடிச்சுக்கலாமா? பெரியம்மா பெரியத்தா சின்னம்மா சின்னத்தா பொண்ணுங்களும் கூட மகரம் இல்லை. இது ஒரு சட்டம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அலி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆகச் சிறந்த ஒரு அறிவாளி. அலி ரலியல்லாஹு அவர்களின் அறிவு களஞ்சியம் என்று சொல்லி ஏராளமான அரபி புத்தகங்கள் இருக்கிற, அவைகளை எல்லாம் படிக்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கும். சிறுபிராயத்தில் இருந்தே ரொம்ப ஒரு தெளிவான கிளாரிட்டியான ஒரு பர்சன், ஒரு நபர் அலி ரலியல்லாஹு அவங்க. அந்த அலி அவர்களை அழைக்கிறார்கள். இஸ்லாத்திலே நீ வாழ்கிற பொழுது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு டெமோ ஒன்று காட்டுறாங்க. பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாங்க. 2 கம்பு குச்சி எடுக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். 2 கம்புகளை எடுக்கிறார்கள். ஒரு கம்பு அங்கங்க வளைஞ்சு நெளிஞ்சி கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கிறது. மற்றொரு குச்சியோ ஸ்ட்ரைட்டா நீளமா இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வளைந்த கம்பை ஓரமாய் வைத்துவிட்டு நேராக இருக்கிற அந்த கம்பை எடுத்து அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அப்படி கையில கொடுக்கறாங்க. இந்த கம்பு நேராக இருக்கிறது தானே? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, இது போன்று உன் மார்க்கத்தில் நீ கோணலா நெளிவோ சுழிவோ இல்லாமல் நேராக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான 2 வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாங்க. ரொம்ப அழகான வார்த்தை. முதல் வார்த்தை, பித்ரு தொழுகையில் குனூத் துஆன்னு ஒரு துஆ இருக்கிறது. அந்த துஆவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத என்று ஆரம்பிப்போம். அதனுடைய முதல் வார்த்தை அல்லாஹும் மஹ்தினி, இறைவா அல்லாஹும் மஹ்தினி எனக்கு நேர் வழி காட்டுவாயாக, முதலாவது வார்த்தை. இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் அடுத்த வார்த்தையை சொன்னார்கள், வஸத்தித்னி வஸத்தித்னி, இறைவா. அடுத்த அந்த வார்த்தைக்கு ஆழமான பொருள் என்னவென்றால், இறைவா நேர்வழியை எனக்கு காட்டுவாயாக, அந்த நேர்வழியில் நான் நல்லதை நேர்மையாக செய்வதற்கு வழிகாட்டுவாயாக. நேர்வழியை காட்டியிருக்கிறாய், இதுல எந்த கலப்படமும் வந்துவிடக்கூட.
எனக்கு நீ தந்திருக்கிற மார்க்கத்திலே ஓட்டலா உடைசலா கொஞ்சம் கலப்படமா பாதி செய்து பாதி செய்யாமலா இது போன்ற எந்த ஒரு சிறு குறைகளும் வந்துவிடக் கூடாது. என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அழகான பொருள். நல்லதை நேர்மையாக இந்த கம்பு மாதிரி ஸ்ட்ரைட்டா நேர்மையாக செய்வதற்கு எனக்கு வழிகாட்டுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்முடைய வணக்க வழிபாடா அது நல்லது, அதை சரியாய் செய்ய வேண்டும். பேச்சு, ஒழுக்கம், நாகரிகம், நாம் பயன்படுத்துகிற செல்போன், நாம் பயன்படுத்துகிற இதர பொருட்கள் அனைத்திலும் நேர்மை இருக்க வேண்டும். அந்த நல்லதை என் வாழ்வியல் வழிகாட்டியாய் நான் செய்ய வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 4வது பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அழகான செய்தி. பொதுவாக ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். நான் எதை செய்ய போகிறேனோ அதை செய்வதற்கு முன்பு என் ரப்பிடத்தில கோரிக்கை வைக்க வேண்டும். எனக்கு நோய் போக வேண்டுமா, மாத்திரை சாப்பிடுவதற்கு முன்பு அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். கவலை போக வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். கஷ்டம் போக வேண்டுமா, இறைவனிடத்தில் கையேந்தணும். இப்ப தீன்ல ரொம்ப கவனமா மார்க்க விஷயத்தில் உறுதியாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய பழக்கமாய் இருந்தது. குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பு கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லொழுக்கமுள்ள ஒருவரை வாரிசாய் கொடு. புள்ளைய கேட்கும் போதே இப்படித்தான் கேட்கிறாங்க. இறைவனிடத்தில் வைக்கிற கோரிக்கையில் நாம் சிறிதளவும் பிறந்து விட்டால், அதிலே கவனக்குறைவாய் இருந்து விட்டால், நாம் மாற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹ் நாடாதவரை மாற்றம் நிகழாது. ரப்பிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். மார்க்கத்தை நான் சரியாய் கடைபிடிக்க வேண்டும் தானே, அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைப்போம். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அழகான 2 வார்த்தை. நேர்மையாய் நல்லதை செய்கிற பொழுது மிகச் சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். 2 வார்த்தை. அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. வஸத்தித்னி, நல்லதை செய்ய வேண்டும், நேர்மையாய் செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும், நீ பொருந்திக் கொள்ளுகிற வகையில் செய்ய வேண்டும் இறைவா என்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்த அழகான துஆ. இன்றிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்க வேண்டும். மிக அழகான துஆ. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன ஒரு துஆ. இதுவும் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு மிக அவசியமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் தூதர் திரும்ப திரும்ப கேட்பார்களாம். ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு, ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்ததற்கு பிறகும் கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா. இறைவா என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு, என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு. ஒரு சமயம் அல்லாஹ்வின் தூதர் மெம்பரின் மீது ஏறி நின்றவாறு மக்களுக்கு அறிவித்தார்கள். தன்னுடைய ஆட்காட்டி விரலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அறிவித்தார்கள், அத்தக்வா, இறையச்சம் என்பது ஹாஹுனா, இங்கே இருக்கிறது. இந்த விரலை எடுத்துட்டாங்க. இப்ப அத்தக்வா இறையச்சமாகிறது இங்கே இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல அப்படி குத்தி காட்டுறாங்க. அதே வார்த்தையை துஆவாவும் சொல்லியும் கொடுக்கறாங்க. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்பது இங்கே இருக்கிறது. எவ்வளவுதான் பயான் பேசினாலும், பயான்களை போட்டு கேட்டாலும்,
குர்ஆனையும் ஹதீஸையும் கரைத்து குடித்தாலும் உங்கள் உள்ளத்திலே இறையச்சம் பதியாவிட்டால் தீனிலே மாற்றம் நிகழாது. நம் வாழ்க்கையில் தீன் மிளராது. இதை அழுத்தமாய் பதிய வைக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்குவாயாக, வஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. ரொம்ப அசுத்தமா இருக்கிறது இறைவா, ஒரு இடம் அழுக்கா இருக்கிறது, சுத்தம் செய்வதற்காக அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மாற்றுறதுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஃபினாயில் வாங்குகிறோம், ஆசிட் வாங்குகிறோம், ஸ்மெல் வருவதற்காக ஓடோனிலை மாட்டுகிறோம், ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோம். உள்ளம் அசுத்தமாய் மாசுபட்டிருக்கிறது இறைவா, அதை உன்னால் தான் பரிசுத்தப்படுத்த முடியும், அதை பரிசுத்தப்படுத்துவாயாக என்றும் கேட்டிருக்கிறார்கள். இதை நீங்க கவனமாய் இறைவனிடத்திலே வைக்கிற கோரிக்கையாய் நாம் நிலைநிறுத்த வேண்டும். முதலாவது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பதறி துடிச்சு அப்படி எழுந்திருச்சு உட்கார்றாங்க. மார்க்க விஷயம் எவ்வளவு கவனம் என்பதற்கு உதாரணம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சில மனைவிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரால் இருந்த காரணத்தினால் மனைவிமார்களுக்கு மிகச்சரியா இரவை பங்கு வச்சு கொடுப்பாங்க. அன்றைய இரவு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. இரவு நடுநிசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ்வின் தூதர் தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டவாறு எழுந்து அமர்ந்து உம்மு சலமாவை அழைத்தார்கள். அருகருகே வீட்டிலே என்னுடைய இதர மனைவிமார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் எழுப்பு. வீடெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும், ரொம்ப நீண்ட தூரம் நெடிய பயணம் செஞ்சு வேற மனைவி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற நிலைமை இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இதர மனைவியர் ஆயிஷா, ஹப்சா, சஃபியா, ஜைனபு அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் எழுப்பு. உம்மு சலமாவுக்கு ஆர்டர். ரலியல்லாஹு அன்ஹா உம்மு சலமா கேட்கிறாங்க, என்ன திடீர்னு நைட்டு தூக்கத்தில் இருந்து முழிச்சு எல்லாரையும் போய் எழுப்புன்னு சொல்றீங்க, என்ன விஷயம்? நான் என்னத்தை சொல்லி எழுப்பணும்? எழுப்புன்னா எதை சொல்லி எழுப்புறது? அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தாத்த லைலா, இன்றைய இரவு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், மதா உன்சில லைலத்த மினல் ஃபிதன், எனக்கு எடுத்து காட்டப்பட்ட குழப்பங்கள் தான் எத்தனை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கனவு ஒன்று வந்திருக்குது, அதுல அல்லாஹ் நிறைய குழப்பத்தை காட்டுறான். அடுத்து சொன்னார்கள், ஓ மாதா ஃபுதிஹ மினல் ஹஸாயின், எனக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிற அருட்கொடைகள் தான் எத்தனை. அல்லாஹ் குழப்பத்தையும் காட்டுறான், அருட்கொடைகளையும் காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஐகிது ஷவாஹிபாத்தில் ஹுஜர், அறைகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய இதர மனைவியரிடத்திலே போய் சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த சொல்லுங்கள், அலட்சியமாய் வாழ சொல்லாதீர்கள், அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கருப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆகிரா, இந்த உலகத்தில் ஆடைகளோடு அலங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பெண்களை அல்லாஹ் மறுமையில் நிர்வாணமாய் நிறுத்துவான். இத போய் சொல்லு. மறுமையை அச்சமூட்டுகிற ஒரு செய்தியை எடுத்துரைத்து போய் எழுப்பு, போய் தொலை சொல்லு. இங்க நீ ஆடை அணியலாம், அலங்காரத்தை பேணலாம், வணக்க வழிபாட்டை பேண சொல். எவ்வளவோ பேரு மானத்தை மறைக்கிற
அலங்காரமான ஆடைகளை அணிந்திருக்கிற பெண்கள் மறுமையில் நிர்வாணமாய் நிற்பார்கள் என்று சொல்லி அவர்களை எழுப்பு. அல்லாஹ்வின் தூதர் அழுத்தமாய் சொன்னார்கள், இந்த உலக விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் கொஞ்சம் மார்க்கத்தின் பால் திருப்ப வேண்டும் என்பதை மிக அழகா தெளிவுபடுத்துறாங்க. உலகத்தில் அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? இறைவனின் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடு. இரவு நடுநிசி நேரம் பெண்களாகிய நீங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம், மார்க்க விஷயத்தில் வணக்க வழிபாடுகளை பேணுவதில் பெண்கள் மிகுந்த அலட்சியத்தோடு இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? சமூக வலைதளம், டிவி, தொலைக்காட்சி பெட்டி அவர்களை பாடாய் படித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிறு பிராயத்தில் நல்லா கிராம ஊர்களில் வளர்ந்தவர் தான். அப்படியே பசுமர தாணி மாதிரி என் உள்ளத்தில் பதிந்திருக்கிறேன். மகரிபு தொழுகைக்கு பிறகு முஸ்லிம் ஊர்களில் தெருக்களிலே வருகிற பொழுது ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல தஸ்பீஹ் மணியை வச்சு மகரிப் தொழுகைக்கு பிறகு உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கிற வயசானவங்க எல்லாம் தஸ்பீஹ் மணி மார்க்கத்தில் இல்லை. திக்ரு செய்யறதா இருந்தா கையில தான் செய்யணும். அது சஹீஹான செய்தி. ஒரு தஸ்பீஹ் மணியை வைத்து உருட்டுவதா, அதை வைத்து எண்ணுவதா மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மகரிப் தொழுகைக்கு பிறகு முஸல்லாவை விரிப்பவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். இஷா தொழுதுட்டு தான் எழுந்திருப்பாங்க. ஒவ்வொரு முஸ்லிமான ஊர்களிலே பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மகரிப் தொழுகைக்கு பிறகு நீங்க முஸ்லிம் தெருக்கல்ல நடந்து வந்தா கும்மிருட்டா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் வரும். என்னன்னா அதான் டிவி. வீட்டில் இருக்கிற பாட்டிமார்கள் கூட, வயதானவர்கள் கூட அவர்களுக்கு ஒரு தடவுற போனை வாங்கி கொடுத்து அவங்க ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காலம் சீர்கட்டு போய் கிடக்கிற, அதாவது நவீனம் வளரலாம், நவீன கருவிகள் வளரலாம், அறிவியல் உச்சத்திற்கு கூட செல்லலாம். எது எவ்வளவு உயரம் சென்றாலும் என்னுடைய இஸ்லாம் அது மாறவே மாறாது. நவீன கருவிகள் வந்துவிட்டால் இஸ்லாத்தை மறந்து விடுவோமா? மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளை நாம் அதற்கெல்லாம் விடுமுறை கொடுத்து விடுவோமா? சீரியலில் மூழ்கி கிடக்கிற பெண்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் பலர் இந்த சீரியலுக்கு அடிமையாகி இருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். சீரியல் என்று வந்துவிட்டால் அதில மூழ்கி கிடக்கிற அவல நிலை. முன்னாடி எல்லாம் ஒரு சீரியல் மிஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டு அம்மாட்டையோ தோழிட்டையோ கதையை கேட்டுக்கணும். இப்ப அப்படி கிடையாது. சமூக வலைதளத்திலேயே இருக்கிறது. அதை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்வது வயதான பெண்களை மட்டுமோ அல்லது திருமணமான பெண்கள் சீரியலில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை மட்டும் குறித்து பேசவில்லை. வெப் சீரியஸ் ஒன்றை உருவாக்குகிறார் இளவயது பெண்களை கெடுப்பதற்காக. எப்படி வயசான பெண்களை, திருமணமான பெண்களை வழிகெடுப்பதற்கு சீரியல் என்று ஒன்று இருக்கிறதா? அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் சமீபத்திலே பார்க்கிறோம் சமூக வலைதளத்தில் ஹார்ட் பீட்னு ஒரு வெப் சீரியஸ். பேரை சொன்னாலே பல பேருக்கு தெரியும். கேட்டா இதய துடிப்பான். அது சீசன் 1 போய் சீசன் 2 போய் சாவாலா சாவ மாட்டாளா, முதவி நீ செத்துருவேன், ஒவ்வொருவரும் அடிமையாகி இருப்பதை பார்க்கிறோம். மார்க்க விஷயங்கள் இதை நாம் அப்புறப்படுத்துவதற்காக, தள்ளுவதற்காக ஷைத்தான் பல வலைகளை விரிப்பான். நான் எப்படி இருக்கிறேன்? சில வீடுகள்ல
எல்இடி எல்சிடி அளவிற்கு மிகப்பெரிய டிவிக்கள் எல்லாம் மாட்டப்பட்டு ஒரு அகலமான திரையில் ஏதோ சினிமா தியேட்டரில் அமர்ந்து பார்க்கிற ஒரு ஃபீலிங்கோடு பார்ப்பார்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த நாடகம் பார்க்கும்போது மட்டும் சண்டை வராது, மற்ற எல்லா நேரத்திலையும் பிரச்சனை வரும். இப்ப மட்டும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏதோ குர்ஆன் வசனத்தை ரெண்டு பேரும் அப்படியே பரஸ்பரமா பேசிக்கொள்வது போன்று, அவ வந்தாளா அவ போயிட்டாளா, என்ன மாதிரியான மனநிலை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம், ஒழுக்கங்கெட்ட காரியங்களில் ஆகப்பெரிய ஒழுக்கங்கெட்ட காரியம் என்பது பெண்களை வழிகெடுக்கிற சீரியலிலே காட்டப்படுகிற காட்சிகள் தான். இதை விட உச்சபட்ச ஒழுக்கங்கெட்ட காரியத்தை சொல்லித்தர முடியுமா? வீட்டிலே இருக்கிற கேவலமான சிந்தனைகளை எல்லாம் தூண்டுகிற ஒரு மோசமான காரியங்களாய் சீரியல் இருக்கிறது. அதே மாதிரி 100 நாள் 100 அழுக்கு முட்டைகளே ஒரு வீட்டில் போய் அடைச்சிடுறாங்க. கேட்டா பிக் பாஸ் என்கிறான். இதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. அவன் வெளியே போயிட்டானா, இவன் வெளியே போயிட்டானா, இந்த நீ வெளியே போயிருவ சொர்க்கத்தில இருந்து. அதை என்னைக்காவது கவனத்திலே வைத்திருக்கிறாயா? அவன் போயிட்டானா, இவன் போயிட்டானா? நிறைய நபர்கள் பிக் பாஸிலே மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். இதுல பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை விதிவிலக்கில்லாத வகையில கடுமையான கூச்சல்களை போடுவதை பார்க்கிறோம். இது போன்ற குப்பைகளில் இருந்து வெளியேற வேண்டும். ஒழுக்கங்கெட்ட காரியங்கள் இவைகளை எல்லாம் தூண்டுகிற மோசமான கருவியே இது போன்ற நபர்களால் உருவாக்கப்படுகிற காரியங்கள் தான். சினிமா பாடல்களில் மூழ்கி இருக்கிற இளம் பெண்களை பார்க்கிறோம். காதுகளிலே ஹெட்போன்களை போட்டவாறு, அதற்கென்று கருவிகளை பொருத்தியவாறு பலதரப்பட்ட சினிமா பாடல்களை கேட்பதை பார்க்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க முன்னாடி எல்லாம் கண்டிப்பாங்க, இந்த இவ்வளவு ஆபாசமா போயிட்டு இருக்குது, இதை போய் குடும்பமா பார்த்துட்டு இருக்கிறிய மூதேவி, உனக்கு அறிவில்லையா, ஆஃப் பண்ணி போடு அப்படிம்பாங்க. குர்ஆன் எடுத்து ஓது, திக்ர் பண்ணு அப்படின்னு இந்த 60 வயதை கடந்தவங்க எல்லாம் கண்டிச்சு பார்த்தாங்க. என்ன கருமத்தை தான் சொல்றான்னு கொஞ்சோண்டு இந்த அம்மா எட்டி பார்த்துச்சு. இவங்களுக்கே கவலை வந்துடுது, நம்மளை கபர்ல மண்ணள்ளி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த தொடரை முடிப்பானா முடிக்க மாட்டானா, பாதியோட விட்டுட்டு போனா என்ன ஆகிறது, எப்ப நமக்கு உயிர் போகும்னு தெரியலையே. அனைவரையும் அடிமையாக்குகிற ஒரு அவல நிலைதான் இந்த சீரியல் தொடர்கள், சினிமா படங்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் வீட்டிலே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன, இது ஓடவே ஓடாது, ஓடவும் கூடாது. சில பேரை பார்க்கிறோம், ஆண்களாக இருந்தால் சிரிப்பு சேனல், சிரிப்பு காட்டுற காமெடி சேனல்னு ஒன்றை போட்டுக்கொண்டு கடையை முடிச்சு வரும்போதோ அல்லது விடுமுறை நாட்கள்ல உட்கார்ந்து கெக்கப்பன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு சிரிக்கிறேன். ரசூல்லா ரிலாக்ஸுக்கு சிரிச்சதே கிடையாது, சிரித்திருக்கிறார்கள். காமெடி சேனல்கள் என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதிலும் 2 அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தைகள் தான். காமெடி என்கிற பெயரில் அவன் நடிக்கிற அடிக்கிற கூத்துக்கள் மோசத்திலும் மோசம். அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொன்னார்கள், இன்ன ஸலாத்தை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகைதான் மானக்கேடான காரியத்தை விட்டு உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ்வின் வசனத்தை மானக்கேடான காரியங்கள் செய்கிற பொழுதெல்லாம் நினைவுபடுத்தினார்கள். தொழுகை உன்னை தடுக்கும். தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான காரியத்தை விட்டு தொழுகை தடுக்கும். தொழுது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஐவேளை தொழுகையிலே பலவீனமாய் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு உம்மு ஐமன் என்கிற ஒரு பெண்மணி,
ரசூலுல்லாஹ் அதிகமா அந்த பெண்மணி வீட்டுக்கு போறது வழக்கம். நபிகளார் மரணித்ததற்கு பிறகு உம்மு ஐமனை சந்திப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. இருவரும் போய் பார்த்தால் அந்த தாயார், அந்த ஒரு வயதான மூதாட்டி அழுது கொண்டே இருக்கிறார். அழுக, உச்சமான அழுக. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது தானே சிறந்தது, ஏமா நீங்க அழுகிறீங்க? அப்ப அந்த தாய் சொன்ன வார்த்தை ஒரு பெண் எவ்வளவு ஆழமாய் சிந்திக்கிறார் என்பதற்கு சான்று. அபூபக்கரே, உமரே, அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்து நான் அழுதிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதற்காக அழவில்லை. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிற வகை செய்தி நின்று விட்டதே. நாம் ஏதேனும் தீங்கு செய்தால், பாவம் செய்தால் அதை யார் தடுப்பார் என்று நினைத்துத்தான் அழுகிறேன். நமக்கு என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்குதா? உளமாற உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். நான் ஃபஜ்ர் தொழாமல் தூங்கிய நாட்கள் அழுததுண்டா? குர்ஆன் ஓதாத நாட்கள் அழுததுண்டா? ஒரு பாவமான காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை கையேந்தி அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே வீழ்ந்து அழுத நாட்கள் உண்டா? வாய்ப்பே இல்லை. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அழகான சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதலாவது அவர்கள் திருமணம் முடிச்சது அம்மையார் சாரா அவர்களை தான். சாரா அம்மாவோடு ஒரு பகுதி வழியா நடந்து வர்றாங்க. அவ்வாறு வருகிற பொழுது அந்த பகுதியில இருக்கிற ஒரு கேடுகட்ட ஆட்சியாளர், அரக்க குணம் கொண்ட ஒரு மன்னன் இப்ராஹிமை கையும் களவுமாய் பிடிக்கிறார். அவனுடைய ஒரு கெட்ட புத்தி என்ன அப்படின்னா, அழகான பெண்கள் அவன் பகுதியிலே வாழ்ந்தாலோ இருந்தாலோ வசித்தாலோ கடந்து சென்றாலோ பயணித்தாலோ அவர்களை அபகரிக்காமல் விடமாட்டான். இது அந்த கேடுகட்ட மன்னனின் ஒரு குரூர சிந்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாரா அம்மாவோடு வர்றாங்க. வந்தா இப்ராஹிமை அழைக்கிறான் மன்னன். யார் அவர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரி என்றார்கள். நீ போ அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறான். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் வெளியே வந்து மனைவியிடத்திலே சொல்கிறார், சாராவே, உன்னை சகோதரி என்று சொல்லி இருக்கிறேன். சகோதரி என்று சொன்னாலாவது சகோதரனுக்கு முன்னால் சகோதரியை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவன் நினைப்பான் என்பதற்காக சொன்னேன். என்னை பொய்ப்படுத்தி விடாதே. உள்ள போனா அவன் எதையுமே விசாரிக்கல. சாரா அம்மையாரை பார்த்தவுடன் அவரை நெருங்க முற்படுகிறான். தவறான விஷயத்தை செய்வதற்கு நெருங்குகிறான். அவ்வாறு நெருங்குகிற பொழுது சாரா அம்மையார் செய்த அழகான அழகான காரியம் நமக்கெல்லாம் படிப்பினை. மார்க்கத்தை எவ்வளவு அழகாய் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. அருகிலே ஓரமாய் எவ்வளவு சிந்திக்கிறாங்க பாருங்க. ஓரமா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட முறையில் ஒளி செய்கிறார்கள். ஒளி செய்துவிட்டு அந்த இடத்திலேயே தொழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகன்னா நம்மள மாதிரி தக்பீர் கட்டுறது, ருக்கூக்கு போறது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படி இருக்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தொழுகையில வித்தியாசம் உண்டு. சில பேருக்கு கையேந்தி பிரார்த்திப்பது தொழுகை, சில பேருக்கு தலையை கீழே வைப்பது மட்டும் தொழுகை. உடனே தொழுக ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ஃபகாமத் தவல்லா வ துஸல்லி ஃபகாலத் அல்லாஹும்ம இன் குன்த ஆமன்து பிக்க, இறைவா
நான் உன்னை நம்பி இருக்கிறேன், ஒபி ரசூலிக்க உன் தூதரை நம்பி இருக்கிறேன், ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிரே இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே இறைவா. உடனே அந்த காஃபிர் கை கால் எல்லாம் இழுத்தடிக்கப்படுகிறான், அப்படியே ஒன் சைடு அடி வாங்குது. இவங்க செஞ்ச துவாவை அவன் பார்க்கிறான். உடனே இவர் செய்ததுதான் பழித்து விட்டதா என்று நினைத்து கெஞ்சுகிறான். இல்ல உன்னை நான் நெருங்க மாட்டேன், நீ எப்படி கேட்டாயோ அது மாதிரி ஒரு இறைவன் திரும்பவும் கேளு, என்னை அவன் காப்பாற்றட்டும் என்று அவன் கெஞ்சுகிறான். சாரா அம்மையார் மீண்டும் கேட்டார்கள், இறைவா ஃபகுத்த ஹத்தா ரகத பி ரிஜ்லி இவ செத்துட்டா கொலப்பலி என் மேல விழுந்துரும், இந்த காஃபிரை கொன்ன பாவம் எனக்கு வேணாம் இறைவா, அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு துவா செய்யறாங்க. அல்லாஹ் மீண்டும் இழுத்தடிக்கப்பட்ட கை கால்களை எல்லாம் அல்லாஹ் சரி செய்கிறான். இந்த முட்டாளுக்கு அறிவு வரணும்ல, கை சரியானவன திரும்பவும் சேட்டை ஆரம்பிக்கிறான், மீண்டும் நெருங்க முற்படுகிறான். உடனே அந்த அம்மா திரும்பவும் ஒளி செஞ்சுட்டு மீண்டும் துவா போறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹும்மே இன் குன்த ஆமன்து பிக வ பி ரசூலிக இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன் தூதரை நம்பி இருக்கிறேன், ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிரே இந்த காஃபிரை என் மேல சுமத்திராத இறைவா. மீண்டும் கை கால்கள் எல்லாம் இழுக்கப்படுகிறது. திரும்பவும் கெஞ்சுறா, இல்ல விட்டுரு, இனிமே நான் உன்னை நெருங்க மாட்டேன். திரும்பவும் துவா செய்றாங்க, இறைவா இவன் செத்து போயிட்டா பழி என் மேல விழுந்துரும், விட்டு இறைவா. சரியாக்கப்படுகிறது. இன்னும் இந்த கிறுக்கனுக்கு புத்தி வேலை செய்யல, மூணாவது நெருங்க வர்றா. மீண்டும் பிரார்த்தித்தார்கள். அப்பொழுதுதான் அந்த காஃபிருக்கு புரிந்தது, இவர் இறைவனை நம்புகிறார், அந்த இறைவன் உதவி செய்கிறான். பிறகு அவரிடத்திலே ஒரு அடிமையாய் இருந்த ஹாஜர் அவர்களை கையில கொடுத்து விட்டு இவரை கூட கூட்டு போயிரு, அன்பளிப்பா வச்சுக்கொண்டு அந்த மன்னர் அனுப்பி வைத்தான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். தொழுகை உங்கள் மானத்தை காப்பாற்றும், உங்கள் மார்க்கத்தை மெருகேற்றும், உங்கள் கஷ்டத்தை கவலையை போக்கும். ஐவேளை தொழுகையில் நாம் அலட்சியமாய் இருக்கலாமா? சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நிறைய பெண்கள் ஃபஜ்ரே தொழுகிறது இல்லை, தொழக்கூடாத நாட்கள் என்று இருக்கும். அதை தவிர்த்து மற்ற நாட்களிலே ஃபஜ்ர் தொழுகையை பேணுகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவர் ஃபஜ்ர் தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பிற்கு கீழ் வந்து விட்டார். உன்னை பொறுப்பெடுப்பது அல்லாஹ். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த தொழுகையை யார் அலட்சியப்படுத்துவாரோ அவரை அல்லாஹ் கேள்வி கேட்காமல் விடமாட்டான். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். 7 மணிக்கு எழுந்திருச்சு காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, யூனிஃபார்ம் போடுறது, பெண் பிள்ளையா இருந்தா தலைக்கு ரிப்பன் கட்டுறது, பின்னுறது, இவ்வளவு வேலை பார்க்க முடியும். ஆனால் ஒரு 5:30க்கு எழுந்து தொழ முடியல. 7 மணிக்கு எழுகிற ஒரு பெண்ணால், 6:30க்கு எழுகிற ஒரு பெண்ணால் ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், டிஃபன் செய்யணும், லஞ்ச் ரெடி பண்ணணும். இவ்வளவையும் கவனிக்கிற ஒரு தாய் ஃபஜ்ர் தொழுகையை கவனித்தாரா? பிறகு எப்படி நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும்? நீங்கள் தொழ வேண்டும், உங்களுடைய கணவனை தொழுகைக்கு எழுப்ப வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறந்த கணவன் சிறந்த மனைவி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுத்தாங்க. அழகா முகமல்லா வெள்ளை வெள்ளைன்னு இவர் அவரு ஜோடி பொருத்தம் பெர்ஃபெக்டா இருக்குதா? இவங்க தான் சிறந்த கணவன் சிறந்த மனைவி. அப்படியா? நாம் பார்க்கிற பார்வையெல்லாம் குப்பையில தூக்கி போட்டாங்க. உண்மையான பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்,
ஒரு மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, அதிகாலை தொழுகையை வச்சுதான் சொன்னாங்க, ஒரு மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவளை எழுப்புகிறார். அவங்க எழுந்திருக்கல. உடனே ரஷஃபி வஜிஹா, அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து விட்டு எழுப்புகிறார். இவர்தான் சிறந்த கணவர். சிறந்த மனைவி யார் தெரியுமா? ஒரு கணவன் தூங்குகிறார், எழுந்திரீங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நைட் ரொம்ப டயர்டா வந்தாங்க, கடையை சாத்திட்டு வர்றதுக்கே 2 மணி ஆயிருச்சு, நைட்டு ஃபுல்லா குழந்தை தூங்கவே இல்லை, கடையை சாத்துறதுக்கு 2 மணி ஆயிருச்சுன்னா அல்லாஹ் நன்மையெல்லாம் சாத்திடுவான். எந்த கடைக்காக பொருளாதாரத்திற்காக ஓடுகிறாரோ அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கணவர் தூங்குகிறார், அதிகாலை தொழுகைக்கு எழுப்புகிறார், கணவர் எழுந்திருக்கல. அந்த அம்மா ரஷத் ஃபீ வஜ்ஹிஹி, அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து விட்டு எழுப்புகிறார். இவர்கள்தான் சிறந்த கணவன் மனைவி என்றார்கள். மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல ஒரு பெண் சிறந்த பெண்ணாய் திகழ வேண்டும். என்றைக்காவது இப்படி வீட்டில் நடந்திருக்குதா? மனைவியை எழுப்பி விடுவதா அல்லது கணவனை எழுப்பி விடுவதா? பெரும்பான்மையான குடும்பங்களில் இல்லவே இல்லை. இதை அழுத்தமாய் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, மார்க்க விஷயத்திற்காக, இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. இஸ்லாத்திற்காக நான் என்ன செய்தேன்? ஒவ்வொரு பெண்ணும் கேட்டு பாருங்க. ஒரு சுருக்கமாய் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் கணவன் மனைவி. ஒரு கணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு செல்லுகிற பொழுது அபு சலமா தன்னுடைய மனைவி உம்மு சலமாவை அழைத்து செல்ல விரும்புகிறார். இவங்களுக்கு சலமான ஒரு குட்டி குழந்தை உண்டு, சலமா. அதனாலதான் புனை பெயரா சலமாவுடைய தந்தை, சலமாவுடைய தாய் என்று பெயர் வருகிற ஒரு கட்டத்தில் அபு சலமா ஒட்டகத்தை தயார் செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்னு தயாராக இருக்கிற பொழுது அபு சலமாவின் குடும்பத்தார், உம்மு சலமாவின் குடும்பத்தார் படையெடுத்து வந்து விட்டார்கள். கத்துறாங்க. உம்மு சலமா வீட்டில இருந்து அபு சலமாவை பார்த்து சொன்னாங்க, என் பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தது இந்த ஊர்ல இந்த நாட்டில் வாழணும்னு தான். நீ ஊர் ஊரா அழைச்சி போனோம்னா அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உம்மு சலமாவை பிடிச்சு இழுத்து கையகப்படுத்துறாங்க. குட்டி குழந்தை. அடுத்து பாருங்க சோதனை. அபு சலமாவின் குடும்பத்தார் அந்த குழந்தையை பிடுங்கியவாறு, நீ போனா போய்க்கோ, இது எங்கள் வாரிசு, நாங்கள் இந்த குழந்தையை விட்டு தர மாட்டோம். உம்மு சலமாவை அவங்க வீட்டில் இழுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய அபு சலமா வீட்டில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அபு சலமா மட்டும் நிற்கிறார். மனம் தளராமல் தைரியத்தோடு துணிச்சலோடு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார். அடுத்து நடக்கிற நிகழ்வை பாருங்கள். உம்மு சலமா அவர்களே இதை விளக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு என் வீட்டில் அருகில் இருக்கிற ஒரு மலையின் மீது ஏறி அதிகாலை வந்து அமருவேன், மேல வந்து உட்கார்ந்துக்குவேன், அழுக ஆரம்பிப்பேன், அழுது கொண்டே இருப்பேன். மாலை நேரம் சூரியன் மறைகிற நேரம் நெருங்கியதும் வீட்டிற்கு செல்வேன். திரும்ப காலையிலே வந்துடுவேன், அழ ஆரம்பிப்பேன், என் குழந்தையை நினைச்சு அழுவேன். இதுல கூடுதலான ஒரு தகவல் என்னவென்றால், அந்த குழந்தை பால்குடி பருவத்திலே இருக்கிற குழந்தை. பால்குடி பருவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைய
ஒரு அம்மாட்ட இருந்து ஒரு தாயிட்ட இருந்து பிடுங்கிறத விட கொடுமை எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிரமம். பிறகு பாருங்கள், ஒரு ஆண்டு காலம் நான் அழுது கொண்டே இருந்தேன். என் அழுகையை அபூ சலமாவின் வீட்டில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு மனிதர் பார்த்தார். அவர்கள் வீட்டிலே பேசி என் சலமான்ற குழந்தைய அவங்க வீட்டில இருந்து வாங்கி கொண்டு வந்து என் கரத்தில ஒப்படைத்தார். பிறகு என் வீட்டிற்கு தெரியாமல் ஒட்டகத்தை நானே ரெடி செய்து தயார் செய்து நானும் என் குழந்தையும் மட்டும், நானும் என் பிள்ளையும் மட்டும் ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்பட்டோம். எவ்வளவு பெரிய தியாகம் என்று பாருங்கள். தனியா பச்சை குழந்தையோட ஒட்டகத்தில் இந்த அம்மா கிளம்புறாங்க. அல்லாஹ் ஒரு உதவியாளரை அனுப்பி வைக்கிறான். அவரை சொல்றார், உம்மு சலமாவை சொல்றாங்க, உஸ்மான் பின் மதூன் என்கிற ஒரு நபித்தோழரை அல்லாஹ் எனக்கு உதவியாய் அனுப்பி வைத்தான். உஸ்மான் பின் தல்ஹா என்று மற்றொரு அறிவிப்பில் வருகிறது. அவர் ஒட்டகத்தின் பாதுகாவலராய் என்னை மதீனா வரை அழைத்து சென்று என் கணவரிடத்தில் ஒப்படைத்தார். அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக அபூ சலமாவின் குடும்பத்தார் கொடுத்த துன்பங்களிலேயே உச்சகட்ட துன்பம் இதுவாகத்தான் இருந்தது. நான் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்தேன். மார்க்க பிடிப்பை பாருங்கள், அந்த வெறி, மார்க்கத்தில் இருக்கிற வெறி. நம்ம எல்லாம் கல்யாணம், சாப்பாடு, பிரியாணி, தால்ச்சான்னா வெறி எல்லாம் காத்துல பறந்து போயிருது. மார்க்கத்திற்கு மாற்றமான ஆடம்பரமான திருமணமோ, மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிற அனாச்சாரமான திருமணமோ, அதிலெல்லாம் பல பெண்கள் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மார்க்கத்திற்காக நான் என்ன செய்தேன்? என் குடும்பத்திலே கண்களுக்கு முன்னால் தெரிகிற அனாச்சாரமான திருமணத்தை தட்டி கேட்டேனா? பெண் வீட்டு சாப்பாடு அதை தடுத்து நிறுத்தினேனா? என்னுடைய தாயோ, என்னுடைய தந்தையோ, என்னுடைய மாமனாரோ, மாமியாரோ, நாத்தனாரோ மார்க்கத்தை கடைபிடிக்காமல் வாழ்ந்தால் நான் என்ன செய்வேன்? யோசித்து பாருங்கள். இறுதியா ஒரே ஒரு செய்தி. அல்லாஹுவின் தூதருடைய மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தீனுக்காக, மார்க்கத்திற்காக எவ்வளவு சிரமத்தை அனுபவித்தார் என்பதற்கு சான்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள அபுல் ஆஸ் என்கிற ஒரு நபருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இவர் ஒரு வகையில ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர், உறவினர். அபுல் ஆஸ் இஸ்லாத்துல இல்லை. பத்ர் போர் முடிகிறது. பத்ர் போர்ல எதிரிகள் அணியில அபுல் ஆஸ் இருக்கிறார், மருமகன் இருக்கிறார். பத்ர் போர்ல தோற்றுவிட்டதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிணை கைதிகளிடம் ஃபைன் வாங்கினாங்க. ஏதாவது பொருளை கொடு, ஈட்டு தொகை கொடுன்னு கேட்டாங்க. இந்த அபுல் ஆஸ் இப்ப லைன்ல நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தர்டையா ஈட்டு தொகையை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பொருள், அந்த வாங்குற பொருள், ஈட்டு தொகையை வாங்குற பொருள், அபுல் ஆஸ் ஒரு கழுத்து மாலையை கொண்டு வந்து போடுறார். ரசூலுல்லாஹ் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கழுத்து மாலையை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. யாருடைய கழுத்து மாலை? ஜைனபுடைய கழுத்து மாலை, செயின் பிகலாதா. இந்த ஜைனபுக்கு யாரு கொடுத்தது? ஹதீஜா அம்மா யாரு கொடுத்தது? அம்மா மகளுக்கு தன்னுடைய செயினை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜாவுடைய நினைவு வருகிறது. அருகில் இருக்கிற தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த செயினை நான் எடுத்துக்கலாமா? ரசூலுல்லாஹ் கேட்கவே தேவையில்லை, தாராளமா எடுத்துக்கொண்டு போகலாம். இருந்தாலும் எவ்வளவு ஒரு பணிவு என்று பாருங்கள். தாராளமா எடுத்துக்கங்க அல்லாஹ்வுடைய தூதரே. உடனே ஆர்டர் போடுறாங்க அபுல் ஆஸ்ட, உன்னி இஸ்லாத்துக்கு வா, இல்லைன்னா என் மகளை வீட்டுக்கு அனுப்பிடு.
உன்னோடு வைத்திருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்டர் போடுறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வர மாதிரி இல்லை. 2 நபித்தோழர்கள் ஒட்டகத்தை கொடுத்து விட்டு அந்த 2 நபித்தோழர்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஜைனபை அழைத்து வருவதற்காக. ஜைனபை அழைச்சாச்சு, ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார வச்சாச்சு. ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் கர்ப்பிணியா இருக்கிறார். ஒரு 6 மாசம் 5 மாசம் அந்த சூழலுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகத்திற்கு மேலே உட்கார்ந்தவுடன் ஹிபார் பின் அஸ்வத் என்கிற எதிரி நேராக ஜைனபை தாக்காமல் ஒளிந்திருந்து ஜைனப் அமர்ந்திருந்த ஒட்டகத்திற்கு அம்பு விடுகிறான். ஒட்டகத்தில் அம்பு குத்தப்படுகிறது. ஒட்டகம் அப்படியே நிலத்தடுமாறி கீழே விழுது. ஜைனப் சொல்லுகிறார், ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருந்த நானும் கீழே விழுந்தேன். என்னுடைய வயிற்று பகுதி கீழே கிடக்கிற கல்லிலே மோதியது. நான் உணர்ந்து கொண்டேன். என் உடலில் இருந்து இரத்தம் வெளியேறுவதை உணர்ந்து கொண்டேன். நான் எனக்கு உருவாகி இருந்த கரு கலைந்து விட்டதை நான் உணர்ந்து கொண்டேன். கடுமையான வேதனை. இந்த கரு இரத்தமா வெளியே போறதெல்லாம் சொல்லவே முடியாது வார்த்தைகளால். பிறகு சொல்லுகிறார் பாருங்கள், அதே வேதனையோடு மீண்டும் ஒட்டகத்திலே ஏறி அமர்ந்து மதீனாவிற்கு வந்தடைந்தோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே செய்தியை சொன்னேன். நபிகளார் என்னை ஆற தழுவி அழுதவாறு சொன்னார்கள், என்னுடைய பெண் மக்களிலேயே இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக அதிகமாக சோதனைகளை அனுபவித்தது நீதான். அதிகமாக சோதனைகளை அனுபவித்திருக்கிறாய் என் மகளே. எவ்வளவு மார்க்கத்தை கடைபிடிக்க பாடுபட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஐவேளை தொழுகையை நம்மால் பேண முடியவில்லை. ஹலால் ஹராமை பேணி வாழ முடியவில்லை. சினிமா கூத்தாடிகள் அவர்களை ரசிக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் செல்போன்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் அலட்சியமாய் இருக்கிறோம். தீன்குல பெண்களாய் திகழ வேண்டுமானால் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருந்தாலும் மார்க்கத்தை கடைபிடிக்க இஸ்லாத்தை உளமாற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். சுய பரிசோதனை செய்வோம். நான் இன்றிலிருந்து ஒரு நாள் கூட விடுபடாமல் என்னுடைய தொழ முடியாத நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் நான் ஐவேளை தொழுகையை தொழுவேன். என் கணவனை தொழ வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவுவேன். சபதம் எடுப்போம். எனக்காக ஒரு திருமண அழைப்பு வருகிறதா? அந்த திருமணம் நபி வழிக்கு மாற்றமாக இருந்தால், மார்க்கத்திற்கு மாற்றமாக இருந்தால் அந்த திருமணத்தை நான் புறக்கணிப்பேன். அது என் இரத்த பந்த உறவினரின் திருமணமாயிருந்தாலும், இரத்த பந்த உறவை விட, சொந்த அண்ணனை விட, உடன் பிறந்த தங்கையை விட அல்லாஹ்வின் திருப்தியே மேலானது என்கிற முடிவை எடுப்பேன். இவைகளை எல்லாம் உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு, இஸ்லாமிய பெண்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம். அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்களை நீங்கள் நினைத்தால், நீங்கள் மனம் வைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால் அவர்களை இஸ்லாமிய சிறப்பிற்குரிய குடும்பமாய் செதுக்க முடியும். அந்த ஆயுதம் உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அவர்களை செதுக்க போகிறோமா, சீரழிக்க போகிறோமா என்பது தாய்மார்களாகிய உங்களுக்கு முன் வைக்கப்படுகிற கேள்வி. என்னுடைய கணவனையோ என்னுடைய பிள்ளைகளையோ அல்லது நானோ மார்க்கத்திற்கு மாற்றமாக வாழாமல் இஸ்லாத்தை உள்ளது உள்ளபடி கடைபிடிப்பேன் என்கிற சபதத்தை நாம் ஏற்போம்.
இஸ்லாத்திற்கு மாற்றமாய், இறைவனின் வார்த்தைக்கு மாற்றமாய், இறை தூதரின் கூற்றுக்கு மாற்றமாய் குடும்பத்தாரோ தெருமக்களோ ஊர் மக்களோ சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹுவின் வார்த்தையை, அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையை ஒட்டுமொத்த ஊராரும் பெருமக்களும் குடும்பத்தாரும் புறக்கணித்தாலும் உயிரே போனாலும் நான் புறக்கணிக்க மாட்டேன் என்கிற சபதத்தை உளமாற ஏற்போமாக என்று கேட்டு, தீனை நிலைநாட்டி இஸ்லாத்திலே உறுதியாய் வாழ்ந்து மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.